பிரைஸ் தி லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷா. திரளான பிரச்சனைகளுக்கு நடுவில் இனி முடியாது, இது செய்வதற்கான சாத்தியம் இல்லை என்ற சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே தேவன் உங்களுக்கு வழியை ஏற்படுத்துவார். விசுவாசத்தோடு இந்த ஜெபம் முழுவதும் பங்கு பெறுங்க. இந்த ஜூன் மாதத்தின் வார்த்தை உங்களை நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய விசாலமான ஒரு எல்லைக்கு நடத்தி செல்லும். உங்கள் யாவரையும் ஜூன் மாத வாக்குத்தத்த ஆராதனைக்கு வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். இந்த மாதம் தேவன் நமக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அருமை சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கேடகமானவர், அவர் நமக்கு மகா பெரிய பலனுமானவர் என்று சொல்லி எழுதியிருக்கு. இந்த மாதத்துல இதோ நம்ம பல பேருக்கு கமிட்மெண்ட் நிறைந்த மாதம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் என்று சொல்லி அதிகமான கமிட்மெண்ட், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் மோர் எனிதிங், நிறைய காரியங்கள். இவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய கமிட்மெண்ட் ஆனது தேவைப்படுது. பண தேவை இருக்கு, பொருளாதாரத்தில் நிறைய காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதே சமயத்தில் இன்று தமிழ்நாட்டின் சூழ்நிலையும் நாம் வாழும் இடத்தின் சூழ்நிலையும் அதிக கடினமானதாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, இன்னொரு பக்கம் நம் குடும்பத்தின் பிள்ளைகளை, பெண்களை பாதுகாக்கிற கடமை, இன்னொரு பக்கம் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த நாம் அவர்களை அந்த உயரத்திற்கு கொண்டு போகிற கடமைன்னு சொல்லி நிறைய கமிட்மெண்ட் நாம் சிக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த கமிட்மெண்ட்டில் நம்ம உடல்நிலை நமக்கு சோர்வை உண்டாக்காதபடிக்கு இருந்தால் அவர்களை கூட்டி செல்ல முடியும். ஆனால் அநேக வீடுகளிலே நம் நோயாளிகளாய், வியாதியஸ்தர்களாய் படுத்த படுக்கையில் இருந்தனா அந்த குடும்பத்தின் நிலை இருளாய் பிரச்சனையோடு மாறிவிடும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சின்ன சண்டைகள் பெரிதாச்சுன்னா அந்த குடும்பமே நாசம், அந்த குடும்பத்திற்குள்ள மன மகிழ்ச்சி இருக்காது. இப்படி இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய குடும்பத்திற்குள்ள அநேக சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எதனால் நடக்கிறது? ஏன் அந்த சோர்வு? எதனால் அந்த சோதனை? எதனால் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு கண்ணீர்? ஏன் என்னோடு எல்லாரும் சமாதான குறைவா இருக்காங்க? என் கணவன் எதனால் என்னோடு சண்டை போடுகிறார்? என் மனைவி ஏன் என் பேச்சை கேட்பதில்லை? என் தாயார் ஏன் என்னோடு நல்ல ஒரு அன்பில் இல்லை? என் தகப்பனார் ஏன் என்னை விட்டு சென்றார்? இந்த குடும்பத்திற்குள்ள ஏன் நான் உழைத்தும் சம்பாத்தியம் வீணாக்கப்படுகிறது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தியும் அந்த மாதத்துல பாதி நாட்கள் கூட காசு இல்லாமல் கடன் பெற வேண்டிய சூழ்நிலை எதனால் ஏற்படுகிறது? ஏன் என்னால் படிக்க முடியல? ஏன் என்னால் சரியா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல? என்னால் ஏன் ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல? எந்த வேலையும் 100% செய்தாலும் எனக்கு நிறைவான சம்பளம் ஏன் கிடைப்பதில்லை? நான் தேவனிடத்தில் ஜெபித்தும் ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? நான் மற்றவர்களைப் போல இல்லாமல் உலக இச்சைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்காமல் ஆண்டவரிடத்தில் எவ்வளவாய் ஐக்கியப்பட்டு இருந்தும் ஏன் எனக்கு, என் குடும்பத்தினருக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது? என் குடும்பத்திற்குள்ள ஏன் இந்த ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை? ஏன் இந்த பிரிவினை? ஏன் இந்த தேவையில்லாத அமானுஷ்ய காரியங்கள், மரணங்கள் எங்கள் வீட்டில் நிகழ்கிறதுன்னு ஏன்னு பல ஆயிரம் கேள்விகள் உங்களுடைய இருதயத்திற்குள்ள இருக்கு. அந்த கேள்விகளுக்காக நான் உங்களுக்கு ஒரு பதிலை, ஒரு மனிதனுடைய சரித்திரத்தை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக அதை காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். எரிகோ என்ற மிகப்பெரிய பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கணும். இப்பொழுது மோசே என்ற அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு அழைத்து செல்லும் தலைவனை தேவன் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு அவனுடைய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யோசுவா என்ற அந்த வாலிபன் இடத்துல கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த வாலிபன் அந்த பல லட்சம் பேர் கொண்ட இஸ்ரவேலர்கள், எகிப்திலிருந்து அடிமையா இருந்தவர்களை வழி நடத்தி செல்லணும். அவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், அவருடைய கரம் கூட இருந்ததுனால பெரும் திரளாய் வந்த அமலேக்கு என்ற படையவே அவர்கள் மேற்கொண்டார்கள்.
மோசே மலையின் மீது ஏறி தேவன் சொன்னார், உன் கையில் இருக்கிற கம்பை மேலே உயர்த்தி பிடி என்று. அவன் உயர்த்தி பிடிக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள். அவன் கை வழியில கீழே இறக்கும் பொழுது அமலேக்கு இஸ்ரவேலர்களை கொல்லுவதை பார்த்து தன்னோடு இருந்த மற்ற ஆரோனும் ஊரி என்பவனும் என்ன செய்யறாங்கன்னா அவனுக்கு அவனுடைய கோலை தூக்கி பிடிக்கும்படிக்காக உதவி செய்தார்கள். இப்படியாய் தேவன் அந்த ஜனங்களை மிக திரளான அவர்களுக்கு எதிராய் வந்தவர்களை கூட நசுக்க மேற்கொள்ள அவர்களுக்கு ஆசிர்வதித்தார், அவர்களை காப்பாற்றினார். இந்த சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது. எரிகோ அப்படின்ற மிகப்பெரிய பட்டணம், மிகவும் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பட்டணத்தை அவர்கள் எளிதாக வெற்றி பெறாங்க. அப்படிப்பட்ட இந்த யோசுவாவும் இஸ்ரவேலர்களும் ஆயி அப்படின்ற ஒரு சின்ன பட்டணம், அங்க இருக்கிற ஒரு சின்ன குழு, சின்ன அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சின்னன்னு சொல்லணும்னா மிஞ்சி மீறினா ஒரு 2000 பேர் படை கொண்ட, இல்லை ஒரு 3000 பேர், இவர்கள் பல லட்சம். அந்த சின்னன்றதுக்கு அதுதான் அர்த்தம். பல லட்சம் எங்க இருக்கு, 2000 3000 எங்க இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஆயி பட்டணத்து படை வீரர்களிடத்துல இந்த இஸ்ரவேல் என்னும் மிகப்பெரிய படை கொண்ட இந்த யோசுவா அவர்கள் தோல்வி அடைந்தார். யோசுவாவால நம்ப முடியல, என்னது எரிகோவை நான் மேற்கொண்ட வெற்றி பெற்றேன், ஆனா இந்த ஆயின்ற சின்ன பட்டணம் நம் ஜனங்களை தோல்வி அடைய செஞ்சுச்சான், என்ன காரணம் என்று சொல்லி அவன் புலம்பிக் கொண்டும் அவன் யோசித்து கொண்டும் இருந்தான். பழைய ஏற்பாட்டில யோசுவா 7ஆம் அதிகாரத்துல இந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. அங்க இந்த எரிகோவை எளிதாக வீழ்த்தின இந்த இஸ்ரவேலர்களால ஆயி பட்டணத்தை, ஒரு சின்ன படையை மேற்கொள்ள முடியல, யாராலையும் நம்ப முடியல. என்ன காரணம் என்று அங்கே பார்க்கும் பொழுது 2 காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அது என்ன காரணம்னா கீழ்ப்படியாமை மற்றும் தேவனின் பிரசன்னத்தை விட்டு விலகியது. இந்த 2 காரணங்களை கண்டுபிடிக்கிறார் யாரு, யோசுவா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திற்குள்ள ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த கடன், ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த பண விரயம், ஏன் என்று சொல்லுகிற அந்த கேள்விகளுக்கு நாம் சரியான வேத வார்த்தையை பார்த்து கண்டுபிடித்து ஜெபிக்காவிட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடைப்பதில்லை. நாம் வாழ்நாள் முழுவதும் ஏன் என்று சொல்லிக்கொண்டு நாம் புலம்பிக் கொண்டு இருக்கணும். உங்களுக்கு இன்றைக்கு நான் இந்த காட்ட போகிற ஒரு 4 காரியங்கள் அந்த ஜனங்கள் தேவனுக்கு எதிராக செய்ததினால் வந்த தோல்வியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் முன்னமே சொன்னது போல பெரிய பட்டணத்தை வீழ்த்தின, இப்படின்றதுக்குள்ள வீழ்த்தின இவர்கள் ஒரு சிறு குழுக்கள் கிட்ட போய் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய தோல்வியை, பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் சந்தித்து வந்திருப்போம். ஒரு சின்ன விஷயத்துல நாம கிவ் அப் பண்ணிடுவோம், ஒரு சின்ன விஷயத்துல மனசு விட்டுருவோம், ஒரு சின்ன விஷயத்துல தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருவோம், ஒரு சின்ன விஷயத்துல குடும்பத்தை பிரிச்சிருவோம், ஒரு சின்ன விஷயத்துல கிவ் அப், எக்ஸாம் எழுத மாட்டோம், கிவ் அப் பண்ணிடுவோம், ஒரு சின்ன விஷயத்துல வேலையை விட்டுருவோம். ஏன் இந்த காரியம் அப்படின்னா தேவன் சொல்றாரு, முதல் காரியம் கொஞ்சம் கவனமா எல்லாரும் பார்க்கணும். முதல் காரியம் என்னன்னா சாபம் மீறப்படுதல். என்னங்க, சாபம் மீறப்படுதல். தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. என்ன அந்த காரியம்னா, எரிகோவை அழித்த போது அங்கிருந்த பொருட்களை யாரும் எடுக்கக்கூடாது என தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். எரிகோ மிகப்பெரிய மதில் சுவர், யாருமே உள்ள போக முடியாது, இது வரைக்கும் போனதும் இல்லை. அப்படிப்பட்ட மதில் சுவரை தேவன் இவர்களுக்காக இடித்து தரமட்டமாக்கினார். ஆனா ஒண்ணு சொன்னாரு, நீ உள்ள போனா பாக்குறதுக்கு எல்லாம் அலங்காரமா இருக்கும், அழகா இருக்கும், விலை உயர்ந்ததா இருக்கும். நான் உன்னை அவர்களை மேற்கொள்ளத்தான் சொல்லியிருக்கேனே ஒழிய அங்க போய் எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா ஆகான் அப்படின்ற ஒரு மனிதன், அவன் அந்த இஸ்ரவேல் படையில இருந்த ஒரு மனிதன். அவன் என்ன செய்யறானா, சில பொருட்கள் பார்ப்பதற்கு அழகா கண் கவர்ச்சியா வஞ்சிக்கிறதா இருந்துச்சு, அதை யாருக்கு தெரியாம அவனுடைய பையுக்குள்ள போட்டுட்டு வந்து அவனுடைய கூடாரத்துல குழியை தோண்டி அதற்குள்ள புதைத்து வைத்துட்டான். முதல் காரியம். தேவன் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் சாபம், அது அந்த சாபத்தை நீ தொடாதே, எடுத்து உன் வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல். லஞ்சம் ஒரு சாபம், மற்றவனுடைய சொத்தை பிடுங்குவது அது சாபம், மற்றவனை அடித்து அவனை கண்ணீர் சிந்த வைத்து அந்த பணத்தை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வருவது சாபம், மற்ற அந்த வட்டி பணத்தினால உன் குடும்பத்தை வளர்ப்பது சாபம். ஆண்டவர் சொல்லுவாரு கிளியரா. ஆனா அந்த சாபத்தை நாம் செய்து அதை எடுத்து வீட்டுக்குள்ள வந்துருவோம். அந்த நேரத்துல நமக்கு நல்ல வெற்றி பெற்றது போல இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த நேரத்துல எரிகோன்ற பட்டணத்தை மேற்கொண்டோன்னு. ஆனா அடுத்த போருக்கு போகும் பொழுது ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட தோல்வி அடைந்து பலர் மரித்து போனார்கள்.
இரண்டாவது காரியம் என்னன்னா, தேவ சமூகத்தை விட்டு விலகுதல். தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி செல்வது. இதை பாருங்க, இந்த பாவத்தினால், இந்த பாவம் செஞ்சிட்டாங்க இல்லையா, பாவத்தினால தேவனுடைய கர்த்தருடைய கோபாக்கினை இஸ்ரவேல் மீது திரும்பினது. இஸ்ரவேல் மீது வந்துருச்சு. செய்யாதே அப்படின்னாரு, ஆனா அதுல ஒரே ஒருத்தன் தான் செஞ்சா, மத்த யாருமே செய்யல. நல்லா கவனமா கேளுங்க. செய்யாதேன்னு எல்லாருக்குமே சொன்னாரு, யாரும் செய்யல. ஆனா ஒருத்தன் மட்டும் செஞ்சு அந்த பொருளை எடுத்துட்டு வந்து அவனுடைய கூடாரத்துக்குள்ள வச்சுட்டான். அவன் ஒருவனுடைய அந்த தவறான காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வந்தது. இது எப்படி நாம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நானும் என் வீட்டாரும் ஓவென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டார். நாம ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்கிறோம்னா நமக்கும் நம் வீட்டாருக்கும் தான். நமக்கு ஒரு 1000 ரூபாய் ஆண்டவர் தாங்க அப்படின்னு கேட்டா அந்த 1000 ரூபாய் வச்சு நம்மளே சாப்பிட்றோமா? நாம, நம்முடைய அம்மா அப்பா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, இப்படின்னு நம்ம குடும்பம். அப்ப எப்படி ஒரு நன்மை நம்முடைய குடும்பத்தை சேருதோ, நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுபவிக்கிறார்களோ, அதுபோல ஒருவனுடைய பாவமும் அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தும். நம்முடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவர்களா இருந்து ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருந்தா, அவருடைய வார்த்தையை மீறி நடந்தால் அந்த சாபம், அந்த தேவனுடைய கோபாக்கினை அந்த குடும்பத்தால் மீது வரும். அதுபோல இஸ்ரவேல் ஜனங்கள் யாவர் மீது வந்தது. காரணம் என்ன? ஆயி பட்டணத்தால போய் அவர்கள் விழுந்து போக, தோல்வி அடைய காரணம் ஒரே ஒரு மனுஷனுடைய மீறுதல், கீழ்ப்படியாமை. 2. மூன்றாவது காரியம் என்ன? இந்த மூன்றாவது காரியம் அப்படின்னா அகந்தை. அப்படின்னா என்ன? ஓவர் கான்ஃபிடன்ஸ். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நாம மிகப்பெரிய தோல்வி அடைவோம், அவமானத்தை சந்திப்போம். இங்க பாருங்க, எரிகோ போன்ற பெரிய பட்டணத்தையே நம்ம வீழ்த்திட்டோம். 2000 பேர் இருக்காங்க. நாம போய் நின்னாலே அவனுக்கு கதறிட்டு ஓடிடுவாங்க நம்ம கூட்டத்தை பார்த்தான் அப்படின்னு இவர்கள் தங்களுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸா நினைச்சு இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அங்க அலட்சியமா அந்த நகரத்துக்குள்ள படையெடுத்து போனான். யோசுவாவும் என்ன நினைச்சாருன்னா, எரிகோவையே நம்ம மேற்கொண்டுட்டோம். ஒரு சில நேரத்துல தேவன் செய்ததை நாம மறந்து போறோம். பெரிய காரியத்தை, பிரச்சனையை, வியாதியை, நம்ம வீட்டுக்குள்ள இருந்த அசமாதானத்தை தேவன் தான் செய்தார் என்பதை சில நேரத்துல நாம என்ன திரும்ப செஞ்சிடும்? மறந்து போய் என்னால நடந்தது, நான் செஞ்சேன், நான் நடத்தினேன், நான் இந்த காரியத்தை செய்தேன், நான் தான், என்னால தான் அப்படின்ற அந்த ஓவர் கான்பிடென்டால யோசுவா முழு படையும் அனுப்பாமல் என்ன தெரியுமா செஞ்சான்? ஒரு சில ஆயிரங்களை மட்டும் அனுப்பி வச்சான். ஒரு சில ஆயிரங்களை மட்டும். எரிகாவையே நாம மேற்கொண்டுட்டோம். கொஞ்சம் பேர் இங்கத்துக்கு ஒரு 2000 பேர் இருக்கிறவங்களுக்கு என்னத்துக்கு? கொஞ்சம் பேர் அனுப்புனா போதும், போய் சாகடிச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா போனவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஆயி பட்டணத்தார்கள் இவரை இஸ்ரவேலர்களே கொண்டு போட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட். நம்முடைய வாழ்க்கையிலையும், நம்ம குடும்பத்தை கட்டுவதிலும் சரி, நம்முடைய வாலிபத்திலும் சரி, நீங்கள் வயதான காலத்தில் இருப்பவர்களா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வயதுடையவர்களா இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நிறைய பேர் நான் பேசுறது என்கிட்டயே பேசியிருக்காங்க. இந்த ஊழியத்துல என்னுடைய அனுபவம் தான் உன் வயசுன்னு சொன்னவங்களும் இருக்கா. தடி எடுத்தவெல்லாம் இன்னைக்கு தண்டல்காரன் ஆயிட்டான்னு கேலி செய்தவர்களும் இருக்கா. நான் எவ்வளவு காரியத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு மேன்மையா பேசினவர்களும் இருக்கா. நான் பார்த்ததுல 1% நீ பார்த்திருக்க மாட்டேன்னு சிறுமைப்படுத்தினவர்கள் நிறைய பேரை என்னுடைய ஊழிய அனுபவத்துல நான் பார்த்தேன். இது 8வது வருஷம். இது உங்க வாழ்க்கையிலையும் அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய குணங்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்னைக்குமே தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை. ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது. நான் என்னால செய்து விட முடியும், நான் ஒருத்தனால தான் செய்ய முடியும், நான் ஒருவன் மாத்திரம்தான், என்னை தவிர யாரும் இல்லை என்ற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் உங்க குடும்பக்குள்ள இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களில கணவனும் மனைவியும் வேலை செய்வது நன்மை தான், நல்லது தான். அந்த பழைய காலத்தை போல கணவன் தான் வேலை செய்யணும், மனைவி வேலை செய்யக்கூடாதுன்ற கட்டமும் தவறு. மனைவி மட்டும்தான் கணவன்றதும் தவறு. 2 பேருக்கும் ஈக்குவலான ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும். ஒருவேளை கணவன் வேலை செஞ்சா மனைவி அதற்கு ஈக்குவலா, ஏன்னா எல்லாத்தையும் சம பங்கு கேட்கிறவங்க வேலைகளிலும் சம பங்கா இருக்கணும். அப்ப அதுக்கு ஈக்குவலா வீடுகளில அவர்களுடைய பங்களிப்பு இருக்கணும். இன்னைக்கு பல பேர் இந்த மொபைல் என்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்தினால என்ன ஆயிட்டு இருக்குன்னா, வீடுகளுக்குள்ள
காலையில் எழுந்திருக்கிறாங்க, ஒரு ஏனோ தானோன்ற ஒரு டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்க, அது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாள் முழுவதும் கணவன் வேலைக்கு போயிட்டா ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறீங்க? மொபைல் வீடியோ. உண்மையா இல்லையா? நிறைய ஆண் பிள்ளைகள், வாலிபர்கள், பெண் பிள்ளை வாலிபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை மொபைல்லையே வீடியோ பார்க்கறதுலையே, ரீல்ஸ் பார்க்கறதுலையே அழித்து கொண்டு இருக்கீங்க. அதில் சில ஸ்மார்ட்டானவங்க இருக்காங்க, அதிலிருந்து சம்பாதிக்கிறவர்களும் இருக்கீங்க. அதே சமயத்தை உங்கள் வாழ்க்கையின் நேரத்தையும் அழித்து கொண்டு இருக்கீங்க. சிலர் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க, நாளைக்கு தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு வராமையா, நான் செய்யாமையா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டே இருந்து அவங்க வாழ்க்கை திருமணமாகாமலே போயிருக்கும். திருமணமே ஆயிருக்கா, 35 வயசு 40 வயசு ஆயிருக்கும், திருமணம் ஆயிருக்காது. திருமணத்தை பற்றி பேச இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க அவனுக்கு உதவியா. என் அருமை சகோதர சகோதரியே, தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபாக்கினை வர காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 காரியங்கள். அதனுடைய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினது. இதோ உங்களுக்கும் இந்த வார்த்தை தான் நான் சொல்ல விரும்பும். இந்த ஜூன் மாதத்துல எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் கடந்து செல்றாங்க, எந்த காரியத்தை செய்யாதீங்க. 2வது, அவருடைய பிரசன்னத்துல நீங்கள் காத்திருக்கணுமே ஒழிய அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதீங்க. ஜெபம்னு ஒன்று இருக்கா, உபவாச ஜெபம், ஆவிக்குரிய ஜெபங்கள், தீர்க்க தரிசனம், அந்த மீட்டிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுடைய அந்த பிரசன்ட் இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் முக்கியமானது. இந்த ஆவிக்குரிய காரியங்களில் அந்த தேவ பிரசனத்தோடைய அப்படியே இருக்கணும், அந்த பூஸ்டப் பண்ணிட்டே இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு தீர்க்க தரிசன கூட்டம் நம்ம ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காரமடையில அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம், அது ஒரு தீர்க்க தரிசன கூட்டம். 3வது சனிக்கிழமை விருதுநகர் சாத்தூர்ல அற்புத சுகமளிக்கும் உபவாச ஜெபம் அங்க இருக்கிற பிரான்ச்ல நடக்கும், அது ஒரு தீர்க்க தரிசன கூட்டம். இந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி காரமடையில நம்முடைய புது ஜெப மையத்தில் நடக்குது. இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து நீங்க டாப் அப் பண்ணிக்கணும், உங்களை வந்து பூஸ்டப் பண்ணிக்கணும், அபிஷேகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். எப்படி ஒரு மொபைல் சார்ஜ் இறங்கணும்னு அது சரியா வேலை செய்யுது, அதே மாதிரி தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தினால வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகும்பொழுது நம்ம இந்த ஆவிக்குரிய கிரியைகளை மறுபடியும் பூஸ்டப் பண்ணணும். அப்ப தேவ பிரசன்னத்தை எந்த சூழ்நிலை இழந்து போகாமல் இருக்கணும். 2வது, கீழ்ப்படிதல். தேவன் ஒரு காரியத்தை ஊழியர்கள் மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பழகுங்க, மேல்படி இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதத்துல இந்த காரியங்களை நீங்கள் தவிர்ப்பதன் மூலமாக தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 15:1 ஞாபகம் வச்சுக்கோங்க, இருதயத்தில் எழுதிக்கங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பட்சத்தில் ஆமேன் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிரேயரை நீங்கள் மாத்திரமல்ல, ஒரு 10 நபர்களுக்கு உடனடியாக இப்பொழுதே பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த ஜூன் மாதத்தில் அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஊழியத்தின் மூலமாய் தொடர்ந்து தீர்க்க தரிசனங்களையும் சுகமளிக்கும் அந்த காரியங்களையும் தேவன் நடத்தி வருகிறார். இந்த ஊழியம் இனி வரும் நாட்களிலே தமிழ்நாடு மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் தேவன் மிகப்பெரிய எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளிருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும்படிக்காக நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாமலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் இருக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ இந்த மாதம் ஒருவேளை உங்களுக்கு தசமபாக காணிக்கைகள் கொடுக்க, எங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்க விரும்பினா, இதோ இங்கே காணப்படுகிற இந்த ஜிபே நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பரையும் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் 13ஆம் தேதி காரமடையில் நடக்கக்கூடிய உபவாச ஜெபத்திற்கு உணவளிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் முன் வந்து உதவும்படிக்க அன்புடன் கூட அழைக்கிறேன். உணவளிக்க வாடகை கொடுக்க, அந்த 5 அவர் ஜெபத்துக்கு வாடகை 10,000 ரூபாய். உணவளிப்பது என்பது நம்ம யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் வருவதனால எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கணிக்க முடியாது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு 150-200 பேருக்கு மேலே தான் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதம் பாஸ்டர் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நான் இந்த உணவளிக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும் என்று நீங்கள் அது ஒரு பொருத்தனையாய் செய்து இந்த காரியத்தை செய்ய. உணவளிக்க விரும்புகிறவர்கள் இதோ இந்த ஜிபே நம்பரை பயன்படுத்திக்கங்க. இந்த ஜிபே நம்பரை, இங்கே இருக்கிற ஜிபே நம்பரை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அந்த டொனேஷன் அனுப்பலாம். கட்டாயமாயோ விசனமாயோ அல்ல, தேவனுக்காக மனப்பூர்வமாய் செய்யும்படி அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஜெபமானது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது என்று விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதம் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ள இருக்கட்டும். நாங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் இல்லாதபடிக்கு உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிரசன்னத்திற்குள்ள வாழ கிருபை செய்தீர்கள். ஆதியாகமம் 15:1 சொன்ன வார்த்தை இந்த மாதத்தில் எங்கள் மீது இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருக்கட்டும். இதை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவன் மீதும் இருந்து பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.